இப்போலாம் நம்ம சூப்பராக வந்து செராமிக் டின்னர் செட்டு எல்லாம் வந்து டின்னர் செட்லாம் வாங்குகிறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய பாத்திரம், பிளேட்டு, சின்ன சின்ன தட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ டின்னர் செட்டு அப்படிங்கிறத தான் இப்போ காட்ட போகிறேன். பாருங்கள், 2 பேஷன் கொடுத்துருக்காங்க. காலையில் டிஃபன் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம்னா சமையலெல்லாம் ஒரு 10-10:30 மணிக்குள்ளே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடி இந்த வேலை முடித்தா நமக்கு கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மத்தியானம் போல் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான வேலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. அனைவருக்கும் பிரியாவின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், இன்னைக்கு ஒரு கிளீனிங் ஒர்க் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சமையலாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டு வேலைலாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கும். அந்த டைமில் கொஞ்சம் வேலையெல்லாம் பிரித்து அப்படியே செய்யலாம். அப்போ நமக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும், வேறு வேலையெல்லாம் முடிஞ்ச மாரி இருக்கும். ஸோ என் கல்யாணம் பண்ணும்போது எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஜாமெல்லாம் கொடுப்பாங்களா, டின்னர் செட்டு, அந்த ரசவாளி செட்டு அந்த மாதிரிலாம் பேசின்லாம் கொடுப்பாங்களா, அதுதான் நீங்கள் வந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்றோம். ஏன்னா லாஃப்ட் வந்து வருஷம் இப்போ தான் எனக்கு இறக்கித்தா, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் அழகாக நீட்டாக ஒரு பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு எது தேவையோ அது மட்டும் கொஞ்சம் பயன்படுத்தி மிச்ச ஜாமெல்லாம் கொஞ்சம் லாஃப்டில் எடுத்து மேலே வச்சிடலாம். கிச்சன்லேயும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் பொருள் வச்சு நம்ம புழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐடியாஸ்லாம் வச்சுருக்கேன். அதுதான் அப்படி எப்படியே ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே இருக்கேன். அதுதான் உங்களோடய நான் ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி என்ன சமையலாம் செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாம் அப்படியே காட்டுறவங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதில் என்ன திங்ஸ் வச்சுன்னு எனக்கு தெரியல. எல்லாத்தையும் தூக்கி அள்ளி போட்டு எடுத்து மேலே வச்சது தான். இந்த வீட்டுக்கு வரும்போது நான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே மேலே லாஃப்டில் போட்டது தான். ஏன்னா வருஷனோட ஸ்கூலுக்கு படிக்கும்போது வந்தது இந்த வீட்டுக்கு. இப்போ காலேஜே வந்துடுச்சு அது. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, டியூஷனு எல்லாமே கிட்டக்க இந்த ஏரியாவில் இருக்கனால எங்களோட ஓன் ஹவுஸ் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத அப்போ வந்து மேலே தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம்லாம் இருக்கும், அது நம்ம பார்க்க முடியாதுன்ட்டு. இப்போ தான் அதெல்லாம் தூசி தட்டி, ஸோ இந்த டைமில் நம்ம வெளியிலையும் எங்கேயுமே போக முடியாது, வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படிங்கிற நிலமையில இருக்கிறதுனால எல்லாம் ஒன்று ஒன்றா அழகாக நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு இருக்கேன். வாங்க இன்னைக்கு என்ன பார்க்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சமையலாம் முடிச்சிடலாம். கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு இதில் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இதெல்லாம் வந்து காரக்குழம்புக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில். அப்புறம் இன்றைக்கி முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு தான். இதில் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். பீட்ரூட் வந்து பொரியெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பீட்ரூட்டும் கேரட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயத்தை தாளித்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கடைசியாக பட்டாணி வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு. காரக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நமக்கு நல்லெண்ணெயில் செய்யும் போது தான் செம சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மண்பானையில் செய்யும்போது என்ன சூப்பராக நல்லாயிருக்கும் அது. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வெங்காயம், தக்காளி, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் தாளிச்சிட்டேன். இதில் முருங்கைக்காவையும் சேர்த்தாச்சு. குழம்புத்தூள் வந்து 2 கரண்டி போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. இதை நல்லா அதுமாரி வதக்கிக்கணும். அதை இதில் வந்து வடவத்தையும் தாளித்து நம்ம அதையும் செஞ்சுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான் அது. இப்போ இதில் புளிக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த புளிப்பு தன்மையெல்லாம் தட்டுப்படுறதுக்கு கொஞ்சம் வெல்லம் சேர்த்துப்பேன் நான் எப்பயுமே. அதோட பார்த்தீங்கன்னா பெருங்காயம் அதையும் 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காவும் அரைச்சி விடலாம். அதாவது தேங்காய் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக அதோட பாலை மட்டும் எடுத்து லைட்டாக சேர்த்துக்கலாம் கடைசியாக. இந்த நமக்கு ஹோட்டல்லாம் சாப்பிடோம்னா அந்த மாதிரி. பட் நான் இன்றைக்கி தேங்காய் எதுவும் சேர்க்கல, வெயில் காலம்னா சட்டுன்னு வீணாக போயிடும் அது. காரக்குழம்பு பார்த்திங்கன்னா மொதல் நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிடும்போது செம்ம சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பழைய சாத்துக்கெலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் காலையில். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டுருக்கேன். அதில் புளியை எப்பயுமே லாஸ்ட்டாக கரைச்சி விட்டால் போதும். அதுக்கு இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு அப்படி இப்படி தான் நானும் ஓட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி லெமன் ஜூஸ் தான். நன்னாரி சர்பத்தை ஊற்றி குடிக்கலாம் அப்படின்னு எடுத்து வந்து வச்சுருக்கேன் நான். இந்த அளவுக்கு சீட்ஸை வந்து ஊற வைக்க மறந்துட்டேன், அதனால் நன்னாரி மட்டும் ஊற்றிக்கிறேன். அதில் இது வந்து நான் போத்தீஸில் வாங்கினேன். இங்கேருந்து நீலகிரிஸ் அங்கெல்லாம் எல்லாமே கிடைக்கிது. பழமுதிர் சொல்லலாம் கூட உங்களுக்கு நன்னாரி சர்பத் கிடைக்கிது உங்களுக்கு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த சீட்ஸ்லாம் போடும்போது இன்னும் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும்.
இன்னைக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் வச்சுருக்கேன், அதனால கிடுக்கிற ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தான் இப்போ போய் அந்த வேலையில் செய்யணும். இன்னும் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிறேன் நான் நன்னாரியை. வெயில் காலத்தில் ஏதாவது ஒரு ஜூஸ் குடித்தாதான் தேவையில்லைன்னு இருக்குது. அப்படி இருக்குது, நல்லா அப்படியே ஸ்வெட் ஆகுது. என்ன தான் நம்ம சீக்கிரம் வேலை முடிச்சு வச்சா கூட அங்கே அனல் அடிக்குது. அது அந்த அளவுக்கு ஜூஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு காய்கறி 2 காய்கறி செய்கிற மாதிரி இதுமாரி 3 விதமான காய்கறிகள், அதாவது பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, அதோட சேர்த்து பட்டாணிலாம் சில சுண்டெல்லாம் சில பசங்க சாப்பிடாது வருஷம் சாப்பிடாதுன்னு பலமுறை சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு. அதனால பட்டாணி என்ன செய்யறது, இதுலேயே சேர்த்துற அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இந்த பீட்ரூட்டு கேரட்லாம் நம்ம இந்தமாரி பொரியல் பண்ணுறோம் இல்லையாப்பா, அதோடய அப்படியே சேர்த்துடலாம். இது கிரேவி மாரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும், சூப்பு மாரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. சூப் வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு காட்டுறேன் நான். இந்த இடத்துலையும் காரக்குழம்பு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து சுண்டணும் அப்படிங்கறதுனால நான் அப்படி விட்டுருக்கேன். நான் முருங்கைக்காய் போட்ட காரக்குழம்பு செம சூப்பராக இருக்கும். இப்போ சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு, அடுப்பெல்லாம் தொடச்சி வச்சாச்சு, சாதமும் ரெடியாக இருக்குது. இந்த டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டப்பாவில் வந்து இந்த கிளிப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த 2 டப்பாவும் போத்தீஸில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த சாஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் தூக்கி இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் என்னோட டேங்க் ஜூஸ் அங்கே இருக்குது. கட்லெட் போடுறதுக்காக இதை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நான். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நீலகிரிஸில் தான் வாங்கினேன் நான். நல்ல டேஸ்ட்டாக கிரிப்ஸாக நல்லாயிருக்கு. ஏற்கனவே கட்லெட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது பிரெட் கட்லெட்டை. அதை பார்க்கல, அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான். அப்புறம் பூண்டு துவையல் இருக்குது. இந்த பாக்ஸை சீக்கிரம் மாற்றிடுவேன் நான். ஏன்னா நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பா வந்து பார்த்தேன் நான் இதில் அமேசானில். எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியாக இல்லை. ஸோ இது வந்து ஃபுட் கிரேடோடது தான், சிக்னவேரோடது. ஸோ இதை மாற்றுவோம் சீக்கிரம். நம்ம ஃப்ரெண்டு சொன்னனால நம்ம வந்து அதனால நான் மாற்றலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சாதம் இதில் ஸ்டீமரில் வச்சுட்டேன். இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இது ஸ்டீமரு. அதுக்கப்புறம் பீட்ரூட், இது வந்து சப்பாத்தி கூட இருக்குல்ல, நைட்டு சப்பாத்தி போட்டோன்னா அதுக்குள்ளே கூட ஸ்டஃப் வச்சு கூட கொடுக்கலாம் பசங்களுக்கு, அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறம் காரக்குழம்பு இன்றைக்கும் நாளைக்கும் சேர்த்தே வச்சுட்டேன். இன்றைக்கி வைக்கிற காரக்குழம்பு நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது செம சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும் அது. இப்போ சாப்பிட்டு வந்து தான் தெம்பாக எல்லா வேலையும் செய்யணும். எப்பயுமே நான் வந்து காலையில் இந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுறது. ஏன்னா அந்த வேலை நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா நடுவுலேருந்து வந்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா சமையல் வேலைனா நம்மளும் ஃப்ரீயாக செய்யலாம், மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம், நமக்கு ஒரு ஃப்ரீயாக மைண்டு இருக்கும். என்னடா இல்லை சமைக்கல போல வரலன்னு அந்த ஒரு மைண்டு ஓடிட்டே இருக்கும். அதனால தான் எப்பயுமே நான் வந்து சமையலை முடிச்சுட்டு தான் கிளீனிங் வேலைக்கே வருவேன். நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். கார குழம்புங்கிறனால நான் திட்டமாக தான் போட்டுக்கிறேன் நான். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்கும், அந்த ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைனில் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஏன்னா கேட்பீங்க இந்த கரண்டி எங்கே வாங்கினீங்க அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம், நம்ம வச்சுருக்க பாத்திரத்துலலாம் வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷனும் நான் சொல்கிறேன். நான் கொஞ்சம் குழம்பெல்லாம் இந்த முருங்கைக்காலாம் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன் நான். அவ்வளோதான். இன்னைக்கு சிம்பிளான ஒரு லஞ்சு தான். ஏன்னா 2-3 காய்கறிலாம் போட்டு எல்லாம் செஞ்சாச்சு. அதை வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்து தான் நான் வந்து இப்போ சமைச்சிட்டு இருக்கேன் நான். அப்படியே கொண்டக்கடலை காரக்குழம்பு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏன்னா கொண்டக்கடலைலாம் பார்த்தா காரக்குழம்பு தான் நல்லாயிருக்கும். குருமாவும் நம்ம செய்யலாம் வெள்ளை கொண்டக்கடலை வச்சு. அது நான் ஃப்யூச்சரில் வந்து அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்பளம் வந்து எடுத்து வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு வந்து வீடியோ எடுக்கலாம். ஓகே, இதுதான் அந்த பை. இந்த பையில அப்படியே தூக்கி மேலே வச்சது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கு. இது வந்து ஒரு ஐக்கியா பேக். இது இந்த பேக்குக்குள்ள பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இது வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தது. இதுக்குள்ள தூக்கி எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஏன்னா அட்டை பெட்டியில் இப்போ அமேசானில் நான் சில ஜாமான்லாம் வாங்கினேன் இல்லையா, பேண்ட்ரியில் வாங்கினது பொருள் வாங்கும்போது அட்டை பெட்டிலாம் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ அழகாக நீட்டாக இதை அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போலாம் நம்ம சூப்பராக வந்து செராமிக் டின்னர் செட்டு எல்லாம் வந்து டின்னர் செட்லாம் வாங்குகிறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நிறைய பாத்திரம், பிளேட்டு, சின்ன சின்ன தட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ டின்னர் செட்டு அப்படிங்கிறத தான் இப்போ காட்ட போகிறேன். பாருங்கள், 2 பேஷன் கொடுத்துருக்காப்புல வாங்கி. பெருசு ஒன்று, சின்னது ஒன்று.
அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் இந்த இது பெருசு பெருசாக இன்னும் கூட பெரிய சைஸாக வச்சுருப்பாங்க. நான் அப்பயே பெங்களூரில் தான் இருந்ததுனால பார்த்து ஜாமான்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய ஜாமான்லாம் கொஞ்சம் நான் வீட்லேயே வச்சுட்டு போயிட்டேன். கொஞ்சம் திட்டமாக அதுமாரி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பிசையிறது, இப்போ நம்மலாம் கேக்கு பேக்கிங்லாம் நிறைய பேசின்னு வாங்கலாம். அந்த மாதிரி அந்த காலத்தில் இதுதான். இது ஒரு கடலை மாவு பஜ்ஜெல்லாம் போட்டால் இந்தமாரி இதில் போட்டுப்போம். இந்த சாதத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறதுனா இந்தமாரி இதில் வைக்கிறது, அப்புறம் பிசையிறது. வேறு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாலாம் அதில் பிசைஞ்சால் நான் என்ன சொன்ன மாதிரி பஜ்ஜி மிக்ஸ்லாம் அதில் போட்டுக்கிற மாதிரி இதுமாரிலாம் கொடுப்பாங்க நிறையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கொத்து சட்டி. இது வந்து கொத்து சட்டினா காய்கறிகள் எல்லாமே வச்சுப்பாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒன்றும் புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து காய்கறிகள் பொரியல் கிரியெல்லாம் எல்லாத்தையும் ஒரு இதில் வச்சுருவாங்க. சாத்தை ஒரு இதில் வச்சுட்டு குழம்பெல்லாம் வச்சு திட்டமாக வச்சு மூடி வச்சுருவாங்க. அவ்வளோதான். இதுமாரி 2 கொடுத்துருக்காங்க. இது ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸு சின்ன சைஸு 2 சைஸில் கொடுத்துருக்காங்க. பெருசு அது, சின்னதுக்கு இதோட மூடி லிட்டோட வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை டின்னர் செட்டோட இது காட்டேன் நான். அதுக்கப்புறம் ரசவாளி. இது வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, ரசத்தோடன்னு சொல்லிட்டு கெட்டில் மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு என்ன எக்ஸாக்டாக சொல்கிறான்னு எனக்கு தெரில, பட் நாங்கள் தான் சொல்லுவோம். ஒரு வீட்லேயும் ஒரு பழக்கம் இருக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வாளி ஒன்று இருக்கும், சாம்பார்லாம் எடுக்கிற மாரி நினைக்கிறேன். நல்லா மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வந்துடுச்சே அப்படின்னு வந்துடுச்சு. இது பார்த்தீங்கன்னா குட்டியாக ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சாம்பார் எல்லாம் திட்டமாக எடுக்கிற மாரி உள்ள ஒரு குட்டி அழகான வாளி இது. அதுக்கப்புறம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அழகாக ரசத்தெல்லாம் ஊற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓட்டையாக இருக்குல்ல, அதில் வந்து வெறும் ரசம் மட்டும்தான் ஊற்றும். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அதுவே ஃபில்டர் ஆகிடும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. அதுக்கப்புறம் டம்ளர் இருக்குது. இதோட செட்டு ஒன்று இருக்குது, ஒரு பிளேட்டு எடுத்து காட்டுறேன். எங்கே இருக்குது, இது இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கலெக்ஷன்ஸ். இந்தமாரி அழகான கலெக்ஷன்ஸ்லாம் தூக்கி வச்சுட்டேன். ஏன்னா இப்போ இந்த ரசவாளியை கரைக்க மாட்டேங்குது, நம்ம சொல்லி தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ டம்ளர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வச்சுட்டோம் அப்படின்னா மூவ் ஆகாது, அப்படியே சூப்பராக வந்துடும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணு பார்க்க வரும்போது காஃபிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, பொண்ணுக்கு வந்து கால் எல்லாம் சரியாக இருக்கா, நடக்கிறதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடிலாம் எங்கள் பாட்டி காலத்துலாம் ட்ரேல வச்சு கொடுப்பாங்களாம், பயந்துகிட்டே தூக்கிட்டு போவாங்களாம், அங்கே கீழே விழுந்துருமோ அப்படின்னு. என் காலத்துலேயே பிரச்சனை இல்லை, இந்தமாரி ட்ரே எங்கள் அம்மா வீட்டே பெருசாக இருக்கும், அது ரொம்ப அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் கொடுத்தோம். காஃபியாக எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்காருக்கு கொடுத்தேனா அப்படின்னா, அதாவது என்னை பொண்ணு பார்க்க வரும்போது கொடுத்தேனா அப்படின்னா அப்படிலாம் நான் கொண்டு போய் கொடுக்கல, அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து பொண்ணு பார்த்தாங்க, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு 2 வாரம் 3 வாரம் தான் எனக்கு கல்யாணம் சீக்கிரமே ஆகிடுச்சு, என்கேஜ்மெண்ட்டு முடிஞ்சு. ஸோ மலரும் நினைவுகள் அதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கா. சன்னதிக்கு வந்து அப்படி தான் பொண்ணு பார்க்க ஃபஸ்ட்டு நம்ம மாப்பிள்ளை தான் வந்து பார்த்தாங்க, உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அவளுக்கு வந்து இந்தமாரி தான் கொடுத்து அனுப்பினேன், கீழே போட்டுறா போகிறா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பைக்குள்ளனா இருக்குது இந்தமாரி செட்டு. இந்த செட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அதை காட்டுறேன், அழகாக இருக்கும். இது காதெல்லாம் வச்சு சூப்பராக இதாக இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த செட்டு. இது பார்த்தீங்கன்னா அழகாக சூப்பராக 2 பக்கம் காது வச்சுருக்கோம். கீழே காட்டுறேன் நான் வச்சு, இந்தமாரி இருக்கும் காது வச்ச மாரி. இது என்னோட அக்கா எனக்கு வாங்கி தந்தது. அழகாக இப்படி மூடி, இப்போ நம்ம பஃபே சிஸ்டத்தில் அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது எனக்கு கும்போணத்தில் வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன் அக்கா. அழகாக இருக்குது இந்த டின்னர் செட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அடுத்ததுமாரி ஒன்று, அதாவது பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸாக அப்படியே வெளியில் எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். நல்லா வெயிட்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடித்த டின்னர் செட்டு இது. இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படியே அது பெரிய சைஸு, அதுக்கு அடுத்த சைஸு, அதுக்கு அடுத்த சைஸு, அதுக்கு அடுத்த சைஸு, இதுதான் குட்டி சைஸ். ஓகே, இதுமாரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 சைஸ் இருக்குது. இதை தவிர வேறு என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அன்னக்கூடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ணோம், அதுமாரி இருக்குது. அது ரெஸ்ட் மாரி ஃபார்ம் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். இந்தமாரி இருக்குது, ரொம்ப நாளாக பயன்படுத்தாமல் அப்படியே உள்ளே இருக்குது. இது வந்து அந்த காலத்து அண்ணன் வெட்டி. இது வந்து கை மாரி இருக்கும், இப்போ கிடைக்கிது அண்ணன் எனக்கு தெரியல. ஸோ நான் ஒரு மாடலாக ஒன்று வச்சுருக்கேன் இப்போ. இதுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா டம்ளர் செட்டு. டம்ளர் 2, இதுக்கு ஒரு ஜக்கு வாங்கினேன், அது நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டாங்க ஆஃபீஸில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு. 2 வச்சுருக்கேன் அதில், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. டம்ளர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், காட்டுறேன்.
ரொம்ப அழகாக அப்படி லாவகமாக அப்படி பிடிக்கிற மாதிரி அப்படி ஸ்டைலிஷாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக பிடிச்சிக்கிற மாதிரி, அதாவது பெப்சிலெலாம் ஊற்றி காட்டுவாங்களே அந்த மாரி மாடலில் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அது பிடிக்கிறதுக்கும் லாவகமாக இருக்கும். ஜக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி பார்த்தீங்கன்னா ஜக்கு வந்து இந்தமாரி மாடலில் வாங்கியிருப்பேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு. இதுமாரி இன்னொரு மாடல் இருக்குது, அது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சு ஆஃபீஸில் வச்சுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இது ஒன்று, இதில் கூட சில பேர் குழம்பெல்லாம் கூட வைப்பாங்க. பட் நான் இதில் வந்து தண்ணி இப்போ வந்து கிச்சனுக்கு இது ரெண்டையும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஆனாலும் இந்த டின்னர் செட்டோட அது கிடையாது. ஸோ ரொம்ப அழகான ஒரு டின்னர் செட் இது, பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட கரண்டிகள்லாம் அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி எல்லாத்தையும் வெளியில் அழகாக எடுத்து வச்சாச்சு. அந்த காலத்து டின்னர் செட்டு அப்படின்னா இன்னும் அழகழகெல்லாம் கூட நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு அளவுக்கு தான். மிச்ச ஜாமான்லாம் நான் இன்னொன்று குட்டி குட்டி டப்பாலாம் வந்து தனியாக வச்சு இப்போ நம்ம கிச்சன்லேயே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அது நான் ஃப்யூச்சரில் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கோல்டு பேங்கிள்ஸ். இது இந்த வீடியோ வந்து நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எடிட் பண்ணி போடுறேன் நான். அதாவது வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரியே கொஞ்சம் ஃபேஷனாக வெளியில் போட்டு போகிற மாதிரி கோல்டு பேங்கிள்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பவுன்லேருந்து ஒரு 5 பவுனுக்குள்ளே இருக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏற்கனவே தாலி சரடு, அதாவது தாலி செயினில் வந்து அந்த பால்ஸ் வச்ச மாதிரிலாம் டிசைனாக இருக்கும் இல்லையா, அந்த வீடியோ வந்து ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க, தேவையானங்க செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறவங்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.